தோழர்களுக்கு வணக்கம். ஒரு ஒரு அதாவது புதுச்சேரி மாநிலத்தில நெறைய பேர் வந்து விளையாட்டு சங்கங்கள் நடத்துறாங்க. நெறைய விஐபிஸு, எம்எல்ஏஸு, முக்கியமானவங்கலாம் நெறைய பேர் வந்து விளையாட்டு சங்கங்கள் நடத்துறாங்க. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில விளையாட்டு துறைன்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுது. ஏன்னா, எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலமான தமிழ்நாட்டெல்லாம் விளையா அந்த ஸ்போர்ட்ஸை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க விளையாட்டக்கூடிய அந்த விளையாட்டு ஒவ்வொரு இதையும் வந்து முக்கியத்துவம் தராங்க. அவங்கள வந்து தேர்வு செய்து அவங்க உலக அரங்குல போயிட்டு போட்டியிடுறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்கிறாங்க. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பட்ஜெட்ல மட்டுமே இருக்குதா தெரியுது. என்னன்னா மெடல் அடிக்கிறவங்களுக்கே பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் சென்ற ஆட்சியில் வந்து ஒரு குறைந்தபட்ச நிதியை வந்து குறைந்த நபர்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட சில வருடங்கள்ல கடந்த நபர்களுக்கு மட்டும் அந்த கோல்டு மெடல் அடிச்சவங்களுக்கு தான் வந்து பரிசு கொடுத்தாங்க. ஆனா அது தொடர்ச்சியா இல்லை. இப்போ ஒரு தேசிய அளவில் இல்லை உலக அளவில் இந்த விளையாட்டு வீரர்கள் போய் பங்கு பெறதுக்கு போகும்போது அவங்களுடைய பயணப்படி, அவங்களுடைய உபகரணங்கள் வாங்குறதுக்கான படி, இதெல்லாம் வந்து கொடுக்கறது மரபு. இதை வந்து மற்ற மாநிலங்கள் செய்யுது. ஆனா புதுச்சேரி மாநிலத்துல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கானே தெரியல. இது வந்து இதை வந்து ஒரு ரொம்ப வேதனையோட நாங்க வந்து பதிவு செய்றோம். ஒரு விளையாட்டு வீரர்ல ஊக்குவிக்கும் போதும் அவங்கள வளர்த்து எடுக்கும் போதுதான் அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது இல்லாம ஒரு 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 இளைஞனுக்கு வந்து ஒரு சரியான சிந்தனை வந்து வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்ல அப்படி ஊக்குவிக்கும் பணியை வந்து இந்த அரசாங்கம் செய்யல. இப்ப புதுச்சேரியில திடீர்னு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. இந்த சென்டாக் அட்மிஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில விளையாட்டுகளை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விளையாட்டுகளை நீக்கிட்டோம்னு சொன்னா இப்ப மீதி இருக்கக்கூடிய விளையாடு அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன? அதை பத்தி கேள்வி எழுப்புறதுக்கு இங்க யாரும் இல்லை. என்னன்னா சங்கம் நடத்துறீங்களே தவிர அவங்களை ஒருங்கிணைத்து பேசுவதற்கு கூட இங்க யாரும் ஆள் இல்லாத சூழ்நிலை இருக்கு. என்னன்னா இப்போ இங்க வந்து எல்லாரும் விளையாட்டு சங்கங்கள் நிறைய இருக்கு. ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் வைக்கிறேன். இன்னைக்கு வெவ்வேறு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அசோசியேஷன்ஸ் வச்சிருக்கிறீங்க. உங்களை நம்பிதான் வந்து அந்த மாணவர்கள், இளைஞர்கள் உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு அதை வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எதுவும் கேட்கல. அது ரைட், ஓகே. சரி, அது கவர்மெண்ட் ஒரு பாலிசி எடுக்கிறாங்க. நீங்க அதுக்கு நீதிமன்றம், நாங்க கூட நீதிமன்றம் போயிருக்கோம். ஏதோ ஒரு தீர்வு எட்ட போறோம். அது அது வந்து ஒரு தள்ளி வைப்போம். ஆனா இன்னைக்கு வந்து நேஷனல் அளவில் போயிட்டு விளையாடுறதுக்கு சில இளைஞர்கள் வந்து கையேந்திர நிலைமை இருக்கு. என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் படிக்கட்டுக்கு போறோம். ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, நான் வெளியூர் போய் விளையாடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, எங்களோட சூழ்நிலை. குறிப்பா வந்து நான் இப்ப சமீபத்துல நான் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தேன். ஒரு ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு கயிறு இழுக்கும் போட்டிக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு தேர்வாயிருக்காரு. ஏற்கனவே 3 முறை நேஷனல்ஸ் வந்து ஜெயிச்சு புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த 3 முறையும் அவர் நேஷனல்ஸ்ன்றதுனால உள்ளுக்குள்ள வந்து ஏதோ தெரிந்த நண்பர்களை வைத்து ஏதோ நிதி வசூல் பண்ணி அந்த காசை வச்சுன்னு போயிட்டார். ஆனா இன்னைக்கு வந்து தென்னாப்பிரிக்கா போனும் போது அதோடைய பட்ஜெட், அவங்களுடைய அந்த அமௌண்ட் இதே வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமா, ஒரு ஒரு பட்டியலிடப்பட்ட சமுதாயத்தை பிறந்த ஒரு இளைஞர் திடீர்னு அந்த பணத்தை பெரட்டி ஒரு கிராம பகுதியை சேர்ந்த கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் என்னை வந்து அணுகிறாரு, என்னை வந்து பாக்குறாரு. அப்ப ஒவ்வொரு பட்ஜெட்லயும் சிறப்பு கூறு நிதியில விளையாட்டுத்துறைக்கென ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக ஒரு நிதி ஒதுக்குறீங்க. அந்த நிதி என்ன ஆகுதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அதை யாருக்கு செயல்படுத்துறீங்க? எத்தனை சேரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விளையாடுறதுக்கு இந்த விளையாட்டுத்துறை வந்து அந்த நிதியை பயன்படுத்துது அப்படின்ற. இப்ப நான் இது வந்து அவங்களுக்கு மட்டும் நான் பட்டியலிடப்பட்ட சமூகமா இளைஞர் மட்டும் கேட்கல. அப்படி ஒண்ணு இருக்கும்போது இதை ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இதே விளையாட்டுத்துறை வந்து இது மாதிரி வந்து விளையாட செல்லக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய பயண தொகை மற்றும் வந்து உபகரணங்கள் வாங்குவதற்கான தொகை, அவங்க ஷூஸு, இதெல்லாம் வந்து அண்டை மாநிலமான தமிழகம் செய்யுது. நீங்க வந்து வெளியில எங்கேயோ போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு செய்யுது. இன்னும் பல்வேறு யூனியன் டெரிட்டரிகள் செய்யுது. அங்க இருக்கக்கூடிய இளைஞருடைய விளையாட்டை ஊக்குவிக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு இப்போ ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு எப்படி கல்வி வந்து ஒரு அவசியமானதோ அதே போல விளையாட்டும் வந்து ஒரு ரொம்ப அவசியமானது என்பதை உணர்றதன் அடிப்படையில
இன்னைக்கு வெவ்வேறு மாநிலங்கள் செய்யும்போது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் ஒரு ஊருக்கு போகணும், நான் வந்து ஒரு நேஷனல் செலெக்ஷன் ஆயிட்டேன், இல்லை ஒரு இன்டர்நேஷனல் செலெக்ஷன் ஆயிட்டேன்னா நான் போய் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு கியூல நிற்கணும், அங்கே கெஞ்சணும், அங்க இருந்து அவர் கொடுக்கக்கூடிய 10,000 25,000 வாங்கிக்கின்னு அதுக்கு அடுத்தது வேற யார்கிட்ட போய் கெஞ்சணுன்ற நிலைமை ஏன் வந்து உருவாக்குது இந்த அரசாங்கம்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டீங்க அப்படின்ற கேள்வி நான் வைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு சங்கங்கள் ஏன் இந்த கேள்விகளை எழுப்ப மாட்டீங்க? கோச்சிங்ஸை மட்டும் கொடுத்தா போதுமா?